எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுத்துவாரு. அவரோட ஒர்க் பண்ணும்போது நான் இத்தன படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட டைமிங்கு சில சமயம் வந்து அங்க இருக்கட்டும் டப்பிங்ல ஒண்ணு போடுவாரு. நானே டப்பிங் பேசி முடிச்சுட்டு சொன்னேன் நானு. சார் நான் சிலது இம்ப்ரூவைஸா பண்ணியிருந்தேன்னா, சார் திருப்பி வந்து அவர கூப்பிட்டு ஒரு தடவ படம் போட்டு காமிச்சு திரும்பி பண்ண சொல்லுங்க சார். அவர் திடீர்னு ஏதாவது போடுவார் சார் இந்த மனுஷன். ஸோ நெறைய இடத்துல அவரோட இம்ப்ரூவைஸ் பண்ணது, சில சமயம் நடிக்க முடியாம நானே சீன்ல சிரிச்சிருக்கேன். அவரோட எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், ஹி இஸ் ரியலி ரொம்ப டேலண்டடான ஒரு மனுஷன். அப்புறம் நடுவுல வந்து படம் டைரக்ட் பண்றதுக்கு கதையெல்லாம் சொல்லுவாரு. ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு ஒரு முறையும் பேசும்போது, "தலைவா டைரக்ட் பண்ணிருங்க தலைவா. ரொம்ப யோசிக்காதீங்க." ஏன்னா, அவர் ரொம்ப நல்லா யோசிக்கிறார். சும்மா உட்கார்ந்து டைம் பாஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்ல யோகி பாபு. யோகி பாபு யாரோ ஒருத்தராவது இன்டராக்ட் பண்றாரு, ஏதாவது பேசுறாருன்னா, இதுல ஏதாவது ஃபன் இருக்கும். எனக்கு ஒரு ஒரு முறையும் ஆச்சரியமா இருக்கும். எனக்கு அந்த மூஞ்சில என்ன பண்ணாலும் உட்காருது. என்ன பண்ணாலும் அத கேரி பண்ண முடியுது. அவ்ளோ கான்ஃபிடன்டான ஒரு ஆளு. நான் ரீசென்ட்டா அவர பத்தி நெறைய நெகட்டிவ்ஸும் பார்க்குறேன். ஆனா, நான் ஒர்க் பண்ண அனுபவத்திலயும் சொல்றேன். அந்த ஆள் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன். ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு மனுஷன்.